கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் அறியாமையுள்ள காலங்களை நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார். சத்தியத்தை அறிந்தும் நாம் அதன்படி செய்யாத பொழுது தேவன் அதை நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் வாசித்த இந்த வசனம் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் அத்தேனே பட்டணத்தாரிடத்திலே சொன்ன வசனம். அத்தேனே பட்டணத்தாருக்கு தேவனை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தை சொன்னபோது அவர்கள் அந்த பட்டணத்தார் விக்கிரகங்களை, வெள்ளி, பொன், கல் இவைகளினால் உருவாக்கின விக்கிரகங்களை சேவித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அதுவரைக்கும் அவர்களுக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. அதுவரைக்கும் உள்ள காலங்களில் அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள். அதுவரைக்கும் உள்ள காலங்களில் அவர்கள் செய்த விக்கிரக ஆராதனையை தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகமெங்குமுள்ள எல்லாருக்கும் தேவன் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்விலே கூட நாம் அறியாமல் இருந்த காலங்களில் செய்த பாவங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ நாம் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகள் ஆன பிறகு நாம் செய்கிற பாவங்களை தேவன் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அதற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இந்த வசனம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு சொல்லுகிறது யாரெல்லாம் எரிகிற நரகத்திற்கு போவார்கள் என்று. அதாவது பயப்படுகிறவர்கள். பயப்பட்டாலே நரகத்திற்கு போவோமா? அவிசுவாசம் இருந்தால் போவோமா? அருவருப்பானவைகளை செய்தால் போவோமா? கொலை செய்தால் போவோம். விபச்சாரம் செய்தால் நரகத்திற்கு போவோம். சூனியம் செய்தால் நரகத்திற்கு போவோம். விக்கிரக ஆராதனை செய்தால் நரகத்திற்கு போவோம். பொய் சொன்னால் நரகத்திற்கு போவோம். இப்படி பரிசுத்த வேதாகமம் சத்தியத்தை நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் நாளிலே நாம் இவ்விதமான ஒரு சின்ன காரியங்களினாலே நம்முடைய அந்த மறுமையின் ஆசீர்வாதங்களை, நித்தியமான ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகக்கூடாது என்று தேவன் நம்மோடு பேசுகிறார். அறியாமையுள்ள காலங்களிலே நாம் செய்த பாவங்களை தேவன் அறியாதவர் போல் இருந்தார். இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய நியாய தீர்ப்பை பற்றி, அவருடைய சுவிசேஷங்களை பற்றி, அவருடைய அன்பை பற்றி, கிருபைகளை பற்றி எல்லாம் நன்கு அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் இந்த வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற காரியங்கள் நம்மிடத்திலே காணப்பட்டால் அவைகளை நாம் இன்றைக்கே அறிக்கை செய்து தேவனிடத்தில் மன்னிப்பு பெற்று அவைகளை விட்டு விடுவோம். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னிப்பார், தயவு செய்வார். கர்த்தர் தாம் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் அறியாமல் இருந்த காலங்களிலே தேவன் அறியாதவர் போல் இருந்தீர். ஆனாலும் தேவனை அறிந்த பிறகு, சத்தியத்தை அறிந்த பிறகு நாங்கள் செய்கிற பாவங்களை நீர் விசாரித்து எரிகிற நரகம் வரைக்கும் அவைகள் எங்களை கொண்டு சேர்க்கும் என்பது எச்சரிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட பாவங்களை நின்று எங்களை விடுவித்து நம்முடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளாய் காணப்பட உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே.
துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் bless you.